வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க மகாபலி 1980 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் பெருசா காட்ட போறது இல்ல, ஆனா கதையாவே கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்டா இருக்கும். அதனால பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபர்தரா யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க. நான் முதல்ல பிளாட்டை பத்தி சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சீனுன்னு ஒருத்தர் இருக்காரு. இவருக்கு ஸ்மெல் சென்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்ப லாங்ல வரக்கூடிய ஒரு ஸ்மெல்ல இங்க இருந்தே இவர் ஃபீல் பண்ணி கண்டுபிடிச்சிருவாரு. இவர் என்ன பண்றாருன்னா, பெண்கள் உடம்புல வேர்வை வருது பாத்தீங்களா, அது மூலியமா ஒரு சென்ட்டை ரெடி பண்ணலாம்ன்ற மாதிரி பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. எதனால இந்த முடிவை எடுக்கிறாரு? அதுக்காக அந்த பெண்களை சாவடிக்கவே ஆரம்பிக்கிறாரு. இவர் சென்ட் மட்டும் தானே எடுக்கணும், எதுக்கு சாவடிக்கிறாருன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதிலாம் படத்தோட முடிவுல தான் நமக்கு தெரிய வரும். கண்டிப்பா இதுல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஒரு 70s காலகட்டத்திலேயே ஒரு சயின்டிஸ்ட் சில ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது என்னன்னா, ஸ்மெல்லிங் சென்ஸை அதிகமாக்குறதுக்கான ஒரு ரிசர்ச் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காரு போல. ஊர்ல இருக்க ஒருத்தர் மட்டும் சயின்டிஸ்டுக்கு ஹெல்ப் பண்றாரு. அவருக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்து தந்துட்டு இருக்காரு. இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்றாருன்னு இந்த ஊர்க்காரருக்கே தெரியல. என்னதான் கண்டுபிடிக்க ட்ரை பண்றீங்க சொல்லுங்கன்னு கேட்கும்போது இந்த சயின்டிஸ்டுமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, ஸ்மெல்லிங் சென்ஸ் எதுக்கு ரொம்ப அதிகம், அதாவது எந்த மிருகத்துக்கு ரொம்ப அதிகம்னு கேக்குறாரு. இந்த நபர் என்ன சொல்றாருன்னா, நாய்க்கு தான் அதிகம்னு சொல்றாரு. இல்ல இருக்கிறதுலயே அதிகம்னா கரடிக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உதாரணத்துக்கு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு விஷயத்த கரடியால இங்க இருந்தே ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும்ன்ற மாதிரி சொல்றாரு. கரடி கிட்ட இருக்க அந்த விஷயத்த மனுஷன் கிட்ட கொண்டு வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் என்னோட ரிசர்ச் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏற்கனவே மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு போல. அதை வேற ஒரு மிருகத்துக்கு ட்ரை பண்ணி பார்த்திருப்பாரு. அந்த மிருகம் ரொம்ப லாங்ல இருக்க ஸ்மெல்லுக்கே கொஞ்சம் அட்ராக்ட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த விஷயத்த மனுஷன் கிட்ட செக் பண்ணி பார்க்கணும், எனக்கு ஒரு மனுஷனை பார்த்து தான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இந்த ஊர்க்காரரும் பயப்படுறாரு. ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது, அவன் செத்து போயிட்டானா என்ன பண்றதுன்னு கேட்கும்போது, நம்ம நைட்டு நேரம் இந்த விஷயத்த பண்ணுவோம், அவன் செத்தாலும் பிரச்சனை வராதுன்ற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்றாரு. எவனாவது மாட்டுவானான்ற மாதிரி ரெண்டு பேர் வந்துட்டு இருக்கும் போது ஒருத்தன் நைட்டு நேரம் நடமாடிட்டு இருக்கான். அவனுக்கு ஊசியை போட்டுடலான்ற மாதிரி டாக்டர் ஊசியை போடுறாரு. ஊசியை போட்டு அவன் அசைவே இல்லாம படுத்துட்டு இருக்கான். இதனால இந்த ஊர்க்காரருக்கும் டாக்டருக்கும் பயம் வந்துருது. இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா இவங்க போனதுக்கு அப்புறம் அவன் கண்முழிக்கிறான். ரொம்ப லாங்ல இருக்க விஷயத்தை கூட இவனால ஸ்மெல் பண்ண முடியுது போல. ஒரு பொண்ணு மல்லிப்பூ வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸ்மெல் பண்ணிட்டு இவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஆக்சுவலா அந்த மருந்துனாலியா என்னன்னு தெரியல, இப்ப இவன் கொஞ்சம் வயலண்டா இந்த பொண்ணு கிட்ட நடந்துக்க ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்துக்கிறான். ஒரு ஸ்டேஜ்ல இவனுமே தற்கொலை பண்ணி இந்த இடத்துல இறந்து போயிடுறான். இந்த பொண்ணுமே நடந்த விஷயத்த காலையில சமயம் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி சொல்ற, நைட்டு நேரம் நீ எதுக்காக வெளியே போனேன்னு கேட்கும்போது ஒதுங்கிறதுக்காக போனேன்னு சொல்றாங்க. இப்படி பண்ணிட்டியே, இப்ப என்னன்னு சொல்றது, யாருனால நீ பிரெக்னன்ட் ஆனன்னு கேட்டா என்ன சொல்றது, ரெண்டு பேருமே விஷம் குடிச்சு இறந்து போயிடலான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆனா பொண்ணு முடியாதுன்ற மாதிரி மறுக்கிறாங்க. இந்த பொண்ணு படுத்து தூங்கும் போது அம்மா இருக்காங்கல்ல, தூக்குல தொங்கி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்ப அம்மாவும் போனதுனால இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா. இந்த ஊர்ல யாருமே இந்த பொண்ணை மதிக்க மாட்டாங்க, வேலை போட்டு தர மாட்டாங்க. ஆனா வயிற்றுல இருக்க குழந்தைக்கு வேலை பார்க்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே கஷ்டப்பட்டு வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே பிரசவ வலி வந்துருது போல. யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு வர மாட்டாங்க. இவங்களே ஒரு இடத்துல போய் குழந்தையை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. இந்த குழந்தைக்காக தான் இவ்வளவு நாள் உயிரை புடிச்சிட்டு இருந்திருப்பாங்க போல. இப்ப இவங்களே வேணும்ட்டே போய் கல்லுல இடிச்சுக்கிறாங்க. கல்லுல இடிச்சு இறந்து போயிடுறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டா, அப்ப இந்த குழந்தைய என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இங்கதான் மகாபலி 1980 மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இந்த பையனோட பேர் தான் சீனு அப்படின்றது. இவனை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல அனாதை மாதிரி வளர்ந்துட்டு இருக்கான். இவனுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப அதிகமாவே இருக்கு. ரொம்ப லாங்ல நடக்கிற விஷயத்தை கூட இவன் இங்க இருந்தே சொல்லிட்டு இருக்கான். ஊர்ல எல்லாருமே இவனை மதிக்கவே மாட்டாங்க, இவனை விளையாட்டுல கூட சேர்த்துக்கவே மாட்டாங்க. இப்ப பசங்க விளையாடிட்டு இருக்கும் போது மழை பெய்ய போற மாதிரி இவனுமே கவர் பண்ணிட்டு போறான். என்ன வெயில் அடிச்சிட்டு இருக்கு, இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி மத்த பசங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழை பெய்யறதுக்கு முன்னாடியே லைட்டா ஒரு ஸ்மெல் வரும் பாத்தீங்களா, அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டான் போல. இப்பதான் பசங்களுக்கு இந்த விஷயம் புரிய ஆரம்பிக்குது. இவனை பொறுத்த வரைக்கும் சத்துணவுல தான் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவான். அந்த மாதிரி இப்ப சத்துணவுல சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் மட்டும் சாப்பிடாம வச்சிட்டு இருக்கான். அங்க இருக்க லேடி என்னாச்சுன்னு கேட்கும்போது இதுல பல்லி விழுந்திருக்குன்ற மாதிரி சொல்றான். பல்லி எல்லாம் ஒன்னும் விழல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இல்ல ஸ்மெல் வருது, பல்லி விழுந்திருக்குன்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் தான் நிறைய பசங்க பாதிக்கப்படுறாங்க. பல்லி எல்லாம் விழுந்தா பாதிக்கப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இது மூலியமா இந்த சீனு சொன்னது உண்மைன்றது தெரிய வருது. இப்ப சீனு ஓரளவுக்கு வயசு பையனா மாறிடுறாரு. கூலி வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்பயுமே யாருமே இவரை மதிக்க மாட்டாங்க. இப்ப அபாஸ்னு ஒரு நபரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த
வரைக்கும் சென்ட் வியாபாரம் பார்த்துட்டு இருக்காரு. சென்ட் எல்லாம் இவரும் இவரோட அப்பாவும் சேர்ந்து ரெடி பண்ணுவாங்க போல. என்னதான் நீங்க சென்ட் ரெடி பண்றீங்க, வாசமே வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வேலை பார்க்குற பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இல்ல இல்ல இது நல்லா தான் இருக்குன்ற மாதிரி அப்பாஸ் சொல்றான். என்னமோ சொல்றீங்க, எனக்கெல்லாம் வாசமே வரலன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. ஆக்சுவலா அப்பாஸோட அப்பா பேரு சுல்தான் அப்படின்றது. சுல்தானும் கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்காரு. நமக்கு அப்புறம் பையன் இந்த தொழில நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவான்னு நினைச்சிருப்பாரு. ஆனா பையனுக்கு சென்ட ரெடி பண்ண தெரியல, உனக்கு இன்னும் ரெடி பண்ண தெரியலன்ற மாதிரிலாம் பேசுறாரு. இங்க கிளீன் பண்ற வேலை பார்க்கறதுக்காக சீனு வந்திருக்கான். அதாவது எடுபடி வேலை எல்லாம் பார்ப்பான் போல. இந்த இடத்துல எடுபடி வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். அப்படி வந்தவன் நான் வேணா கிரியேட் பண்ணவா அப்படின்ற மாதிரி வேகமா அங்க கிரியேட் பண்றதுக்கு பாக்குறான். டே என்னடா பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் அப்படி கலக்க கூடாதுடா அப்படின்ற மாதிரி சுல்தான் திட்டிட்டு இருக்காரு. ஒரே ஒரு நிமிஷம், நான் ரெடி பண்றேன்ற மாதிரி இவனும் ரெடி பண்ணிட்டு இருக்கான். சுல்தான் பயங்கரமா கோவப்படுறாரு. இதெல்லாம் மிக்ஸே பண்ணக்கூடாது, உனக்கு மிக்ஸே பண்ண தெரியல, முதல்ல இங்க இருந்து போன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவனுமே ரெடி பண்ண வரைக்கும் வச்சுட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடறான். அவன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் எதர்ச்சியா சுல்தான் வந்து அவன் ரெடி பண்ண சென்ட பாக்குறாரு. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா ரெடி பண்ணிருக்கான். சும்மா ஸ்மெல் பண்ணி பாப்போமே அப்படின்ற மாதிரி ஸ்மெல் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா செம்ம ஸ்மெல் வருது. அதாவது ஒரு வித்தியாசமான இடத்துக்கு போன மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் வருது. சூப்பரா இருக்கேன்ற மாதிரி இவருமே ஆச்சரியப்படுறாரு. நம்ம மனைவி கிட்ட இதை காட்டலான்ற மாதிரி மனைவி கிட்ட காட்டுறாரு. இவங்களுமே சூப்பரா இருக்குங்க, நீங்களா ரெடி பண்ணீங்கன்னு கேட்கும்போது நான் ரெடி பண்ணல, சீனுன்னு ஒருத்தன் தான் ரெடி பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சூப்பரா இருக்குன்ற மாதிரி ஒய்ஃபுமே அந்த சென்ட திரும்ப திரும்ப வந்து முகர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சுல்ல, அவனை வேலைக்கு வச்சுக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா பையன் தான் நமக்கு அப்புறம் நல்லா இந்த விஷயத்த பண்ணுவான்னு நினைச்சிருப்பாரு. ஆனா பையனுக்கு டேலண்ட் இல்லன்றது அப்பாக்கு தெரிஞ்சிருது. அதனால அப்பா பையன் முன்னாடியே சீனு இதுக்கப்புறம் கூலி வேலை எல்லாம் நீ பார்க்க தேவையில்ல, உனக்கு இதுல நல்ல நாலேஜ் இருக்கு, நீ சென்டெல்லாம் ரெடி பண்ணு, வியாபாரம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஊர்ல சீனுவை யாருமே மதிக்க மாட்டாங்க. இவர் மதிச்சு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தராருல, சீனு பயங்கரமா சந்தோஷப்படுறான். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்பாஸ்க்கு கோவம் வருது. ஏன்னா நம்ம அப்பா நம்மள மதிக்காம இவனுக்கு போய் வேலையை போட்டு தந்துட்டாரு அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்கான். அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த பையனுக்கு நிறைய சொல்லி தந்துட்டு இருக்காரு. நீ விதவிதமா சென்ட கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இவனுமே விதவிதமா நிறைய சென்ட் எல்லாம் கிரியேட் பண்றான். இவன் கிரியேட் பண்ற சென்டோட ஸ்மெல் பயங்கர வாசமா இருக்கு. இந்த அப்பாஸ்ன்ற பையன் ரெடி பண்ண சென்ட்டை யாருமே வாங்க மாட்டாங்க. ஆனா இந்த சீனோ ரெடி பண்ணாம பாத்தீங்களா, அந்த சென்ட் சூப்பரா இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. என்ன நம்மள்த யாருமே வாங்க மாட்டாங்க, இவன் தான் மட்டும் வாங்குறாங்களே அப்படின்ற மாதிரி அப்பாஸுக்கு இன்னமும் கடுப்பாவுது. இங்க வேலை பார்க்குற பொண்ணை பொறுத்த வரைக்கும் அப்பாஸை தான் சுத்தி சுத்தி வந்திருப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் சீனுவை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. சீனு கிட்ட கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா சீனுவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெக்கப்பட்டு இருக்கான். இவங்க கேட்கிற எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டான். இவங்க அந்த இடத்துக்கு வந்தாலே இவன் பயந்து வேகமா அங்கிருந்து ஓடிட்டுலாம் இருக்கான். இந்த சீனுவை பொறுத்த வரைக்கும் விதவிதமா வாசத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி சென்டா மாத்திட்டு இருக்கான். சோ இப்ப அப்பாஸ் என்ன சொல்றாருன்னா, பெண்கள் கிட்ட இருந்து ஒரு வாசம் வரும், அந்த வாசத்தை அடிச்சுக்க எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் நார்மலா பேசிட்டு இருக்காரு. இவனுமே அந்த விஷயத்த கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிறான் போல. பெண்கள் கிட்ட இருந்து வாசத்தை நம்ம கலெக்ட் பண்ணா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடறான். அப்பாஸ் நார்மலா சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப இவன் இருக்கான் பாத்தீங்களா, வேற ஒரு சென்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு வந்தா அப்பா சுல்தான் இருக்கார்ல, இப்ப என்னடா ரெடி பண்ணிட்டு இருக்க, என்ன கலந்து வச்சிருக்க அப்படின்ற மாதிரி செக் பண்ற மாதிரி ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அந்த வேலைக்கார பொண்ணை இவன் சாவடிச்சு அவங்க உடம்புல இருந்து சென்ட் எடுக்கிற ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கான் போல. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு சீனுவை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் சென்ட் எடுக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம்க்குனாலும் போவான்றது இந்த சுல்தானுக்கு தெரிய வந்துருது. இந்த சுல்தானும் உட்கார வச்சு புத்திமதி சொல்றாரு. ராஜா காலத்துல நடந்த ஒரு ஸ்டோரியை சொல்றாரு. அந்த ஸ்டோரி என்னன்றதை நமக்கு காட்ட மாட்டாங்க. இவர் சொல்ற மாதிரி நமக்கு என்ன தெரியுமா காட்டுறாங்க, இந்த கிராமத்துல நிறைய பெண்கள் இருக்காங்கல்ல, அந்த பெண்களோட வேர்வை கூட ஒரு நல்ல ஸ்மெல்லு தான், அந்த ஸ்மெல்லை எப்படியாவது கலெக்ட் பண்ணு, அதை ஒரு சென்டா மாத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவன் பெண்களை வச்சே இப்படி பண்ணலாம்னு நினைக்கிறான்ல, அதனால தான் இந்த பெரியவர் இப்படி சொல்றாரு போல. அந்த சென்ட்டை ரெடி பண்ணிட்டு என்ன பார்க்கிறதுக்காக கண்டிப்பா வரணும்னு சொல்றாரு. இவனும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். இப்ப இங்க இருந்து இவனும் கிளம்ப ஆரம்பிக்கிறான். அந்த பெரியவர் ஒரு ஊரை சொன்னாரு பாத்தீங்களா, அந்த ஊரு ரொம்ப லாங்ல இருக்கும். இவனுமே டிராவல் பண்ணி ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப இந்த ஊர்ல இருக்க ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இவங்க பேரு மோகினி அப்படின்றது. இந்த ஊரோட சர்பஞ்ச் இருக்கார்ல, அவரோட பொண்ணாதான் இருப்பாங்க. இப்ப பூவெல்லாம் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவனுக்கு இந்த பொண்ணோட ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிருது. ரொம்ப லாங்ல இருக்கும் போதே ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிருது. இந்த பொண்ணு இப்ப மாட்டு வண்டியில ஏறி கிளம்புறாங்க. இவனுமே இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இவன் எதுக்காக ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்காங்க. பசிக்குதுன்றதுக்காக வரான் போலன்ற மாதிரி பழத்தை தூக்கி போடுறாங்க. இவனுமே வேகமா அந்த பழத்தெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கான். பழத்துல இவங்க கையோட ஸ்மெல் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஊரை சேர்ந்தவர் யாரா நீ புதுசா இருக்கன்னு கேட்கும் போது வேலை ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவன் கேட்கிறான். சரி சரி ஏதாவது வேலை வாங்கி தரேன்ற மாதிரி அவருமே நடக்க வச்சு இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காரு. ஆயுதம்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல, சாண பிடிக்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல இவனுக்கு வேலை கிடைக்குது. இந்த ஊர்ல அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் பண்ணணும்ன்ற மாதிரி இவனும் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப இந்த ஊரோட சர்பஞ்சை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவர் தான்
மோகினியோட அப்பாவா இருப்பாரு. இந்த ஊர்ல யாருக்கு எந்த ஹெல்ப்னாலும் முன்னாடி வந்து இவர் தான் பண்ணுவாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இந்த ஊர்ல இருக்க ஒரு விலை மதுவா காட்டுறாங்க. யார் அந்த வழியா போனாலும் பயங்கரமா நக்கல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு நபர் இன்னைக்கு நைட்டு வரன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த டைம் நான் வெயிட் பண்றேன் வந்துரு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அந்த டைம் அவன் வந்துட்டான்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, நடுவுல ஒரு ஸ்கிரீனை போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். என்னடா நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல கோவப்படுறாங்க. ஏன்னா அவன் உடம்புல இருந்து ஏதோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்னடா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கன்னு பார்த்தா எதிர இருக்கிறது இவங்க வர சொன்னவன் கிடையாது, அந்த சீனு தான் வந்திருப்பான். இப்ப சீனு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு லாக் பண்ணி இங்க இருந்து கொண்டு போயிடுறான். இப்ப இந்த பொண்ணை சுத்தி நிறைய சூட்டை வச்சிடறான். அதனால இவங்களுக்கு வேர்வை வந்துட்டு இருக்குல்ல, அந்த வேர்வையை இவன் பாட்டில்ல புடிச்சிட்டு இருக்கான். இப்ப காலையில சமயம் ஒருத்தர் ஒதுங்கிறதுக்காக வரும்போது இந்த பொண்ணு இறந்து போயிருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா அந்த சீனு வேர்வையெல்லாம் எடுத்து இந்த பொண்ணோட கதையை முடிச்சிட்டான் போல. இத பத்தி இவருமே ஊர்க்காரங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. குறிப்பா சர்பஞ்ச் கிட்ட சொல்றாரு. சர்பஞ்சும் இதை கேட்டு ஷாக் ஆகுறாரு. இந்த சீனுவோட மெயினான டார்கெட்னா அது மோகினி தான். இப்ப மோகினி வீட்ல இருக்காங்கல்ல, இவனுமே கொஞ்சம் வெளியே இருந்து இவங்கள பார்த்துட்டு இருக்கான். யாரோ பார்த்துட்டு இருக்கிறது இந்த மோகினிக்கு ஃபீல் ஆகுது. யாரோ பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கே, யாரு என்னன்ற மாதிரிலாம் செக் பண்றதுக்காக வராங்க. இவனுமே சட்டுன்னு ஒளிஞ்சுக்கிறான். இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு அப்பா முதுகுல கைய வச்சிடுறாரு. அப்பா நீங்க தானா, நான் பயந்தே போயிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. நான் இருக்கும் போது நீ எதுக்காகமா பயப்படுற, அப்பா இருக்கும் போது எதுக்காகவும் நீ பயப்படக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இருந்தாலுமே வேற யாரோ பார்த்த மாதிரியே இந்த பொண்ணுக்கு ஒரு ஃபீல் வருது. இத பத்தி அப்பா கிட்ட சொல்றாங்க. அதெல்லாம் யாரோ நம்ம வீட்டுக்கு வர முடியாதுமா, நீ தேவையில்லாம யோசிக்காத, டைம் ஆயிடுச்சு பாரு, போய் படு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சீனு கடுப்பாயி இவன் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்துடுறான். இப்ப கொஞ்சம் கோவமா இவன் ஆயுதத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இந்த ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த சீனு இருக்கான்ல, இவங்கள மயக்கி இவனோட இடத்துக்கு கூட்டு வந்துடுறான் போல. இப்ப சுத்தி வெப்பத்தை வர வச்சிடறான். அது மூலியமா இவங்களுக்கு வேர்வை வருது பாத்தீங்களா, அந்த வேர்வை எல்லாத்தையும் இவன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப மறுநாள் காலையில நமக்கு காட்டும் போது இந்த பெண்ணோட பாடி ஒரு இடத்துல கிடைக்குது. இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு முறப்பையன் இருப்பான். அவனுமே இந்த கண்டிஷன்ல பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றான். அதாவது இந்த பெண்ணு கிட்ட யாரோ எல்லை மீறி நடந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான் போல. இப்ப ஊர்க்காரங்க எல்லாருமே சர்பஞ்ச் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அடுத்தடுத்து 2 பெண்களுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப மோகினியும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி வாழைத்தோப்புக்கு வந்திருக்காங்க. நம்ம சின்ன வயசுல விளையாண்ட மாதிரி கண்ணாமூச்சி விளையாடலான்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டு ஒளியறதுக்காக போயிடுறாங்க. இவங்களுமே ஃப்ரெண்டு எங்க போனான்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. என்ன தேடினாலும் இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இவங்க 2 பேர் விளையாடிட்டு இருக்கிறத அந்த சீனு லாங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்கான். இந்த 2 பேர்ல மோகினியை தூக்குறதுக்காக வந்திருக்கான் போல. இப்படி இவங்க விளையாடிட்டு இருக்கும் போதே சட்டுன்னு இந்த இடத்துக்கு அப்பாவோட அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. அப்பா உன்னை கூப்பிடுறாருமா வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இல்ல இல்ல அவ எங்க போனான்னு தெரியல, அவளை தேடிட்டு இருக்கன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. அவ எங்கமா போயிட போறா, நீ அப்பாவை பாக்குறதுக்காக வான்ற மாதிரி அசிஸ்டன்ட் வேகமா கூட்டு வந்துடுறாரு. சே மிஸ் ஆயிட்டாலே அப்படின்ற மாதிரி சீனு கடுப்பாயிட்டு இருக்கான். இப்ப அப்பா கிட்ட இவங்க நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஃப்ரெண்ட் இன்னும் வரல, அப்பா அவ கூட விளையாடிட்டு இருந்தேன், அவ இன்னும் வரல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்ன ஏதுன்னு போய் பாருங்கடா அப்படின்ற மாதிரி இவரும் ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்ப ஆளுங்க செக் பண்றதுக்காக வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது எங்க தேடியும் அந்த பொண்ணு கிடைக்கலன்றது தெரிய வருது. அந்த பொண்ணை யாரோ தூக்கிட்டு போயிருக்காங்கன்றதும் இவங்களுக்கு தெரிய வருது. ஒருவேளை 2 பொண்ணுங்களை சாவடிச்சவன் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரி சர்பஞ்சும் இந்த இடத்துல கடுப்பாவறாரு. சீக்கிரமா அவனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இந்த சீனு எப்பவுமே போல வேர்வையை எடுப்பான் பாத்தீங்களா, அந்த மாதிரி வேர்வையை எடுத்து சென்ட் எல்லாம் ரெடி பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்ப சர்பஞ்ச் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி தந்திருப்பாரு. மேலும் அடிச்சுக்கிட்டே தகவலை சொல்லுவாங்கல்ல, அந்த நபருமே வந்து பெண்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க, அன்னெசரியா வெளியே வராதீங்க அப்படின்ற மாதிரிலாம் தகவலை சொல்லிட்டு இருக்காரு. இந்த சைடு மோகினியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம், அவளை நான் கண்டுபிடிச்சு கூட்டு வந்திருக்கணும், நான் அப்படியே விட்டுட்டு வந்தது ஏன் தப்பு தான் அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று பக்கம் சீனு இருக்கான்ல, ஆயுதத்தை ரெடி பண்றான். இந்த ஆயுதத்தை நமக்குன்னு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான் போல. இப்ப நைட்டு நேரம் வீட்டு வாசல்ல இருக்க கிணத்துல ஒரு பொண்ணு தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. இதான் கேப்ன்ற மாதிரி இந்த சீனுவும் அந்த பொண்ணை தூக்கிடுறான். எப்பவுமே பண்ணுவான் பாத்தீங்களா, அந்த மாதிரி வேர்வையை வர வச்சிடறான். அந்த வேர்வையெல்லாம் சின்னதா ஒரு பாட்டில்ல புடிச்சுக்கிறான். அந்த பாட்டில வச்சு சென்ட் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கான். இப்ப காலையில ஒரு பெரியவர் நடந்து வரும்போது அந்த பொண்ணோட சடலம் மட்டும் கிடைக்குது. ஐயோ இன்னொன்று பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிக்கிட்டே ஓடுறாரு. எல்லா பெண்களுக்கும் பாலியல் வன்கொடுமையும் நடக்குது. சோ இந்த விஷயத்தெல்லாம் பண்றவன கண்டிப்பா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஊர் தலைவர் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. இப்ப மாட்டு வண்டியில மோகினி வந்துட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி இவன் வண்டியை ஃபாலோ பண்ற மாதிரி இவங்க கூடிய வந்துட்டு இருக்கான். திரும்பி இவனுக்கு பசிக்குது
போல ஏதாவது தரலான்ற மாதிரி இவங்க நீட்டுறாங்க. ஆனா இவன் பக்கத்துல வந்து இவங்க கையை பிடிச்சு மோந்து பார்த்துட்டு இருக்கான். இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கடுப்பாவுறாங்க. ஆக்சுவலா சர்பஞ்சோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் கூடியதான் வந்திருப்பாரு. அவர் இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாருல, அவங்க மேலேயே கையை வைக்கிறியா தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அடிச்சு இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. அதே சமயம் இந்த மோகினிக்கு ஒரு முறப்பையன் இருப்பாரு. அந்த முறப்பையன் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. முறப்பையன் இதுல கடுப்பாயிடுறாரு. அவனை விடவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு சண்டை போடுறதுக்காக ஆளுங்களை கூட்டு வந்துடுறாரு. இப்ப நிறைய ஆளுங்க சேர்ந்த மாதிரி சீனு கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. முதல்ல சீனு ஆளுங்க கிட்ட அடிதான் வாங்கிட்டு இருக்காரு. ஆனா சீனுவும் நல்லா தான் சண்டை போடுவாரு. ஒரு ஸ்டேஜ்ல தடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்ப சீனு அடிக்கும் போது இவங்களால சுத்தமா சமாளிக்க முடியல. பயங்கரமா இந்த இடத்துல அடி வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் அடிச்சுட்டு சீனுவும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ ஒரு லேடி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டு வாசல்ல ஒரு மூட்டை இருக்கு. என்ன மூட்டைன்னு பிரிச்சு பார்த்தா உள்ள இந்த லேடியோட பொண்ணு தான் கொல்லப்பட்டிருக்காங்க. ஐயோ என் பொண்ணை சாவடிச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இந்த லேடி கத்தி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஆக மொத்தத்துல இந்த ஊர்ல அடுத்தடுத்து இளம்பெண்கள் கொல்லப்படுறாங்க பாத்தீங்களா. இதனால சர்பஞ்சுக்கு பிரஷர் அதிகமாயிருது. சர்பஞ்ச் என்ன பண்றாருன்னா, இதுக்கப்புறம் நைட்டு நிறைய பேர் காவல் காக்கணும். இதுக்கப்புறம் இந்த விஷயம் நடக்க கூடாது. இதுக்கு பின்னாடி எவனா இருந்தாலும் சரி அவனை கொடூரமா சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நைட்டு காவல் காக்கிறதுக்காக ஒரு 6-7 பேர் என்ன பண்றாங்கன்னா ஊரை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. இதே சமயம் நிறைய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு பயம் வந்துருது. அதாவது பெண் பிள்ளைகளை வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் பயம் வந்துருது. இதுக்கப்புறம் இந்த ஊரே வேணாம் அப்படின்ற மாதிரி இந்த ஊரை விட்டு காலி பண்ணிலாம் போயிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் என்ன பண்றாங்கன்னா சர்பஞ்ச் கிட்ட முறையிடுறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க என்னென்னமோ பண்ணி பாக்குறீங்க, ஆனா எதுவுமே ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க, எங்களுக்கு வாழவே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு அம்மாவும் பொண்ணும் வீட்டுல இருக்கும் போது யாரோ கதவை தட்டுறாங்க. யாரு யாருன்னு கேட்கும் போது பதில் வர மாட்டேங்குது. ஐயோ பொண்ணு கிட்ட எல்லாம் மீறி நடக்கிறதுக்காக யாரோ வராங்க போலன்ற மாதிரி அம்மா அருவாமனை எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்ப கதவை திறந்தவங்க சட்டுன்னு வெட்டிடுறாங்க. ஆனா வந்தது இவங்க வீட்டை சேர்ந்தவரா இருப்பாரு. அதாவது இவங்க வீட்டு சொந்தக்காரரா இருப்பாரு. அவசரப்பட்டு இவரை வெட்டிட்டுமே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஊரை சேர்ந்தவங்க அந்த அளவுக்கு பயத்துல இருக்காங்க போல. அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. தப்பு பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. அவர் ஏன் பேசாம இருந்தாருன்றதுக்கு இவங்க பதிலே சொல்ல. நைட்டு பாதுகாப்புலாம் கொஞ்சம் பலமா இருக்கு. சீனுவும் இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கிறாரு. சீனு என்ன நினைக்கிறாருன்னா, இதுக்கப்புறம் நைட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, பகல் நேரத்திலேயே தான் பெண்களை தூக்கணும் போல, இதுக்கப்புறம் எப்படியாவது பிளான் பண்ணி தூக்கலான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு காதல் ஜோடி ஒரு பகுதியில வந்து 1 மணி நேரம் இருந்துட்டு இருக்காங்க. இப்படி 1 மணி நேரம் இருக்கும் போதே இந்த பொண்ணு பயப்படுறா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி இந்த காதலன் பேசிட்டு இருக்கான். இந்த காதலனுக்கு திடீர்னு வேலை வந்துருது. நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த பொண்ணு மட்டும் இருக்கும் போது இந்த பொண்ணை யாரோ துரத்துறாங்க போல. சீனு தான் துரத்துறாரு போல. ஒரு இடத்துல இவங்க கதையை முடிச்சிடுறாரு. எதுக்காக கதையை முடிச்சாரு, எதுக்காக சென்ட்டுக்கு எடுக்கலன்றதெல்லாம் தெரியல. இப்ப சர்பஞ்ச் இருக்காரு பாத்தீங்களா, காலையில நேரம் தான் வீட்டுக்கு வராரு. என்னம்மா நைட்டு எல்லாம் ஓகேவா தானே இருந்தது, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டதா அப்படின்னு கேட்கும் போது, என்னப்பா சொல்றீங்க, அப்ப நைட்டு நீங்க வீட்டுல இல்லையான்னு கேட்கும் போது, இல்லம்மா நான் தேடுறதுக்காக வெளியே போயிருந்தேன்ற மாதிரி சொல்றாரு. இல்லையப்பா நைட்டு நான் வீட்டுல ஒரு நடமாட்டத்தை பார்த்தனேன்ற மாதிரி சொல்றாங்க. எது நடமாட்டத்தை பாத்தியான்ற மாதிரி ஒரு ஷாக் ஆயிடுறாரு. இவரோட வீட்டு பாதுகாப்புக்காக 2 பேரை விட்டு போயிருப்பாரு. அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது ஒருத்தன் ஓடி போனதை பார்த்தோன்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, கவனமா பாத்துக்க வேணாமா அப்படின்ற மாதிரி பயங்கரமா அவங்களை திட்டுறாரு. நீ கவலைப்படாதமா, உனக்கு எதுவுமே அப்பா ஆக விட மாட்டேன், இதுக்கப்புறம் இந்த சலங்கைய கால்ல எப்பவுமே போட்டுக்கிட்டே இருன்ற மாதிரி சொல்றாரு. அவங்களுமே சலங்கை மாதிரி கால்ல எல்லாம் போட்டுக்கிறாங்க. நம்ம பொண்ணியே அவன் குறி வச்சிட்டான்றது இவருக்கு புரியுது இல்ல. அதனால பொண்ணை இன்னும் பாதுகாப்பா பாத்துக்கணும்ன்ற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஆளுங்களை வச்சு பாதுகாப்பா தான் இவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு நாள் நைட்டு இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்பா இருக்கும்போது எதுவுமே நடக்காதுமா, உன் கதவை நான் சாத்திடுறேன், காலையில வந்து அப்பா திறக்கிறேன், எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நீ நிம்மதியா படுத்து தூங்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப இவருமே இவரோட ரூம்க்கு வந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த மாதிரி சமயத்துல அந்த சீனு இருக்கான்ல, நைஸா உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கான். வெளிய பாதுகாப்புக்கு ஆளுங்க எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் நைஸா நுழைஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு தான் கதவை திறக்க தெரியும்ல, ஏன்னா அது ரிலேட்டட் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கான். கதவை திறந்துடுறான். இப்ப பொறுமையா உள்ள வரான். இவங்களை இங்க இருந்து தூக்கிட்டு போறது கஷ்டம் இல்ல, அதனால இங்கேயே வேர்வை வரும், அந்த வேர்வையை நம்ம எடுத்துட்டு போயிடலான்ற மாதிரி பிளான் போடுறான் போல. இப்ப வேர்வை வர ஆரம்பிக்குது. இவனுமே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது போல. அந்த பொண்ணு கண்முழிச்சு பார்க்கும்போது இந்த சீனு எடுத்துட்டு இருக்கிறது தெரியுது. இவன் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி கத்துறதுக்காக வராங்க. ஆனா இவன் சட்டுன்னு கையை வச்சு வாயை மூடிடுறான். இங்க இருந்து தூக்கிட்டு தான் போனோன்ற மாதிரி இவனோட இடத்துக்கு தூக்கிட்டு வந்துடுறான் போல. அப்படி வந்தவன் என்ன பண்றானா, இவங்க உடம்புல இருந்து சென்ட் எல்லாம் எடுக்கிறான். இப்ப திரும்பி அவங்களை வீட்டுல விட்டுலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுல விட்டுட்டு கிளம்பிடுறான் போல. இப்ப அப்பாவும் பொண்ணு ஒரு 8 பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கண் முழிச்சு வந்துட்டு இருக்காரு. பார்த்தா கதவு ஓபன்ல இருக்கு. என்ன ஓபன்ல இருக்குன்னு உள்ள வந்து பார்க்கும்போது
பொண்ணு இறந்து போயிருக்காங்க. அதுவும் பொண்ணுகிட்ட யாரோ எல்லை மீறி நடந்து சாவடிச்சிருக்கிறது அப்பாவுக்கு தெரிய வருது. பொண்ணை பாதுகாக்கணும்னு நினைச்சனே, இந்த மாதிரி ஆயிடுச்சேன்ற மாதிரி அப்பா கத்திட்டு இருக்காரு. இப்பதான் சவுண்ட் கேட்டு ஆளுங்களாம் வந்துட்டு இருக்காங்க. என்னதாண்டா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அப்பா கோவப்பட்டு இருக்காரு. சம்பந்தப்பட்டவனை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும், அவனை கொடூரமா சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு லேடி ஒரு தகவலை சொல்றதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க. அது என்னன்னா, இந்த ஊருக்குள்ள புதுசா ஒருத்தன் வந்தான். அப்படி வந்த நபரு இந்த பகுதிக்கு ஓடுனதை நான் பார்த்தேன். அவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க வீட்டுல இருந்து அவன் ஓடுனதை இந்த லேடி பார்த்திருக்காங்க போல. யாரை பத்தி சொல்றாங்கன்னா சீனுவை பத்தி தான் சொல்றாங்க. அவன் யாரு என்னன்னு பாருங்கடா, சீக்கிரமா அவனை புடிங்கடா அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்ப சீனு இருக்கான் பாத்தீங்களா, ஏற்கனவே நிறைய வேர்வையெல்லாம் எடுத்திருப்பான் போல. அதை வச்சு சென்ட் ரெடி பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்ப நிறைய ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா இவனை சுத்து போடுறாங்க. ஏற்கனவே அந்த மாமா பையன் அடி வாங்கினாரு பாத்தீங்களா, அவரும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி சுத்து போட்டுட்டு இருக்காங்க. இவன் சாதாரண ஆள் இல்ல, இவனை நைஸா பிடிக்கணும்ன்ற மாதிரி சுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஆளுங்க நெருங்கி வரும்போது தான் சீனுக்கு அது தெரியுது. தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா சீனுவை இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து அடிக்கிறதுல சீனுவால எதுவுமே பண்ண முடியல. ஒரு ஸ்டேஜ்ல சீனுவை பிடிச்சிடுறாங்க. இந்த சர்பஞ்சுக்கு ஒரு மில்லு சொந்தமா இருக்கும். அந்த மில்லுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இவனை போட்டு அடியடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஊர் மக்கள் முன்னாடி வச்சு உன்னை கொடூரமா சாவடி பண்ற மாதிரிலாம் சர்பஞ்ச் சொல்றாரு. இவன் பதில் எதுவுமே பேச மாட்டான். ஏன்னா இவனால பேச முடியாது. இவன் ரியாக்ஷன்ல நான் பண்ணலன்ற மாதிரி சொல்ல வரான் போல. ஆனா தலைவர் ஏத்துக்க மாட்டாரு. ஆளுங்களை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அப்பாஸ் இந்த இடத்துக்கு வரான். ஏற்கனவே சுல்தான் ஒருத்தர்கிட்ட இவன் வேலை பார்த்தான்ல, அவரோட பையன் இந்த இடத்துக்கு வரான். இவன் என்ன வந்திருக்கான்ற மாதிரி இவன் வித்தியாசமா பார்க்கும்போது, என் அப்பா உன் மேல ஒரு கண்ணை வச்சுக்க சொன்னாரு, அதனால ஸ்டார்டிங்ல இருந்தே நான் உன்னை கவனிச்சது தான் இருந்தேன்ற மாதிரி இவன் சொல்றான். நீ சென்ட்டை ரெடி பண்ணிட்டியா, அந்த சென்ட் எனக்கு தான்னும் போது இவனுமே சென்ட்டை எடுத்து தந்துடுறான். சென்ட்டை வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த அப்பாஸ் இருக்கான்ல, நான் பண்ண விஷயத்த சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா ஒரு பொண்ணு வேலை பார்த்தாங்கல்ல, அந்த பொண்ணு முதல்ல இவங்கிட்டயும் ஃப்ளர்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சீனு கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிருப்பாங்க. இவனுமே கட்டி பிடிச்சு அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஒன்னு எனக்கு பிடிக்கல, சீனு தான் எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. ஓஹோ, சீனு வந்தோடனே நான் கசக்க ஆரம்பிச்சிட்டேனா அப்படின்ற மாதிரி இவன் கோவப்பட்டு அந்த பொண்ணு கூட சண்டை போடுறான். அப்படி சண்டை போட்டதுல அந்த பொண்ணு இறந்து போயிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா சீனுவை பொறுத்த வரைக்கும் சென்ட் ரெடி பண்றதுக்காக அங்க காய்ச்சிட்டு இருக்கான்ல, அதுக்குள்ள இந்த பொண்ணை போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்ப வேகமா அந்த இடத்துல போட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கிளம்பிடுறான். இதுக்கப்புறம் தான் சுல்தான் பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. அவன் இந்த பொண்ணை போட்டு வந்து சென்ட்டை ரெடி பண்றான்ற மாதிரி தப்பா புரிஞ்சிருப்பாரு. சீனுவை பொறுத்த வரைக்கும் என்னென்னமோ போட்டு ஏதோ ஒன்னு ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்பதான் தப்பா புரிஞ்சிருப்பாரு. ஓஹோ, இவன் பொண்ணுங்களை வச்சே சென்ட்டை ரெடி பண்ண நினைக்கிறான் போலன்னு தப்பா புரிஞ்சு அவனுக்கு சில அட்வைஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு. நீ இந்த மாதிரி போய் வேர்வையில இருந்து சென்ட்டை எடுத்துக்கோ, இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லியிருப்பாரு. அவனுக்கு எதுவுமே புரியல, எதுக்காக திடீர்னு இப்படி சொல்றாரு, நம்ம அவர் சொல்ற மாதிரி பண்ணலான்ற மாதிரி இவன் சென்ட் எடுக்கிறதுக்காக இந்த கிராமத்துக்கு வந்திருப்பான். இவன் பொண்ணுங்களை கடத்தினது எல்லாம் உண்மைதான். ஆனா கடத்தினவன் வேர்வையை மட்டும் தான் எடுப்பான், அதுக்கப்புறம் அவங்களை விட்டுருவான். ஆனா அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்த இந்த அப்பாஸ் இருக்கான்ல, அந்த பெண்கள் கிட்ட எல்லை மீறி நடந்திருப்பான். பாதுகாப்பு அதிகமாச்சு பாத்தீங்களா, அந்த கொஞ்ச நாள் சீனு யாரையும் தூக்காம இருந்திருப்பான். அந்த டைம் அப்பாஸ் என்ன பண்ணிருப்பானா, இவனே பகல் நேரத்துல ஒரு பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்திருப்பான். அந்த பொண்ணு கதையை முடிச்சிருப்பான். ஏன்னா வெளியே சொல்லிடக்கூடாதுல, அதனால கதையை முடிச்சிருப்பான். இந்த பாடியை மட்டும்தான் அந்த சீனு பாக்குற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இதை தாண்டி சீனுவை பொறுத்த வரைக்கும் மோகினி கிட்ட இருந்து வேர்வையை எடுத்துட்டு அங்க இருந்து டீசென்ட்டா தான் கிளம்பியிருப்பான். அதாவது ட்ரெஸ் எல்லாம் கவர் பண்ணி வச்சுட்டு தான் கிளம்பியிருப்பான். ஆனா அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்த அப்பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்திருப்பாரு. இந்த பொண்ணுமே அசையறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இவன் எல்லை மீறி நடந்து அவங்க கதையை முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பான். சுல்தான் அப்பாஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா, அவனை ஒரு மெத்தட்ல சென்ட்டை ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். அந்த மெத்தட்ல ரெடி பண்ற சென்ட் மூலியமா எல்லாரையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அதுல இருந்து ஸ்மெல் வரும். அது மூலியமா கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். அந்த சென்ட் அவன் கிட்ட சீக்கிரமா வாங்கிட்டு வான்ற மாதிரி அனுப்பி வச்சிருப்பாரு. இவன் அந்த சென்ட்டையும் நைஸா பேசி வாங்கிட்டான் பாத்தீங்களா. காலையில நீ சாக போறடா, அதை நான் தள்ளி இருந்து கவனிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். சீனு கிட்ட ஒரு ஸ்டோரி அந்த பெரியவர் சொன்ன மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்பதான் அந்த ஸ்டோரியை தெளிவா நமக்கு காட்டுறாங்க. அந்த காலத்துல வந்து விஸ்வதத்தா அப்படின்ற மாதிரி ஒரு மன்னர் இருப்பாரு. அந்த மன்னரோட ஒய்ஃப் பேரு ரூபா தேவி அப்படின்றது. அவங்க கூட ஒன்னாவே இருக்க மாட்டாரு. எப்ப பாரு மத்த பெண்கள் கூட அந்த புறத்துல ஒன்னா இருந்துட்டு இருக்காரு. அந்த விஸ்வதத்தா மன்னருக்கு அமர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த அமரை கூப்பிட்டு இந்த ரூபா தேவியும் இவங்களோட கவலையை சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக என்கிட்ட வரவே மாட்டாருன்னு தெரியல, நீங்க கொஞ்சம் பேசி பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் ஃப்ரெண்டு தானே, அதனால அந்த மன்னர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. அவர் எப்ப பாரு அந்த புறத்துல மத்த பொண்ணுங்க கூட தான் ஒன்னா இருந்துட்டு இருக்காரு. மனைவி இருக்கும் போது எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்கும் போது மன்னருமே சில விஷயங்களை சொல்றாரு. என் மனைவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் திருமணம் எல்லாம் செஞ்சேன். ஆனா அவளை நெருங்கும் போது ஒரு துர்நாற்றம் வருது, அதனால எனக்கு அவ கூட ஒன்னா இருக்கவே பிடிக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்றாரு. என்ன இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி அமரும் யோசிக்கிறாரு. அவங்க
மனசு கோணாத மாதிரி இந்த விஷயத்த சொல்லணும்ன்ற மாதிரி ரூபாதேவி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. இதை கேட்கறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சொல்றீங்க, என் கிட்ட இருந்து எப்படி துர்நாற்றம் வரும், நான் மணக்க மணக்க எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி துர்நாற்றம் வரும்னு கோவப்படுறாங்க. இவருமே கோவப்படாதீங்க தேவி அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. சோ இந்த துர்நாற்றம் வருதுன்னா அதை சரி பண்ணோம்ல, அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கன்னு கேட்கும்போது இந்த அமர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது 12 அழகான பெண்கள் கிட்ட இருந்து வேர்வையை எடுக்கணும், அந்த வேர்வை மூலியமா ஒரு சென்ட்டை ரெடி பண்ணி அந்த சென்ட்டை நீங்க போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு சொல்றாரு. அதுக்கான விஷயத்த பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. 12 பெண்களை தூக்கி அவங்க கிட்ட இருந்து வேர்வையை எடுக்கணும்ன்ற மாதிரி இந்த அமர் இருக்கார்ல, நிறைய பெண்களை கடத்துறாரு. அப்படி கடத்தி அவங்க கிட்ட இருந்து வேர்வையை எடுத்துட்டு இருக்காரு. வேர்வையை எடுக்கும் போது இவர் கொஞ்சம் சபலப்பட ஆரம்பிக்கிறாரு. வேர்வையை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுங்க கிட்ட எல்லை மீறி அந்த பொண்ணுங்களை சாவடிச்சிடுறாரு. இப்ப ஊர்ல நிறைய பெண்கள் காணாம போயிட்டு இருக்காங்கல்ல, இது மன்னருக்கு தகவலா வருது. அமரை பொறுத்த வரைக்கும் சென்ட் மட்டும் தான் எடுக்கணும், ஆனா சபலப்பட்டு பெண்களை சாவடிக்கவே ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப நிறைய பெண்கள் மிஸ் ஆவறதுனால இந்த ஊர்ல எல்லாருமே இத பத்தியே பேசிட்டு இருக்காங்க. மன்னருமே சீக்கிரட்டா கண்காணிக்கணும்னு யோசிக்கிறாரு. அதாவது பெண்களை தூக்குறது யாருன்றத சீக்கிரட்டா கண்காணிக்கணும்னு கண்காணிக்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவர் இருக்கார்ல, ஒரு பொண்ணை சாவடிச்சு ஆத்தங்கரையில பாடியை போடுறதுக்காக வந்திருப்பாரு. அப்படி பாடியை போட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா மன்னர் மாறு வேஷத்துல அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஓஹோ, நீ தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரி அமரை லாக் பண்றாரு. அமருமே நான் ரூபா தேவிக்காக தான் இதை ஆரம்பிச்சேன்னு சொல்றதுக்கு வராரு. ஆனா மன்னர் என்னதான் இருந்தாலும் ஏத்துக்க மாட்டாரு. சாவடிச்சது தப்பு தானே, அதுக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி தலையை துண்டா வெட்டியிருப்பாரு. இது எல்லாத்தையும் சொன்ன சுல்தான் இருக்கார்ல, நீயும் அவனை மாதிரி சபலப்பற்றாத, நீ போன வேலையை மட்டும் பாரு, எல்லை மீறிலாம் நடக்காதுன்னு சொல்லி தான் அனுப்பியிருப்பாரு. சோ சீனு எல்லை மீறி நடந்திருக்க மாட்டான். ஆனா சுல்தானோட சொந்த பையனான அப்பாஸே எல்லை மீறி நடந்திருப்பான். இந்த அப்பாஸ் இருக்கான்ல, இந்த ஊர்லயே ஒரு 2-3 பேரை கரெக்ட் பண்ணி வச்சிருப்பான். அவங்க மூலியமா தான் சீனுவை சிக்க வச்சிருக்கான்றது தெரிய வருது. சீனு மேல இவனுக்கு என்ன கோவம்னா, சீனு வந்ததுனால தான் அந்த பொண்ணு இவனை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. இதை தாண்டி அப்பவும் பெருசா மதிக்கல, சீனுவை தானே மதிச்சாரு. அதனால சீனுவை நம்ம கஷ்டப்படுத்தணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்கான். சீனுவை எல்லாருமே போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா சீனுவால பேச முடியாதுல்ல, உண்மையை சொல்ல முடியல. இதை தாண்டி இந்த அபாஸை பொறுத்த வரைக்கும் இவன் ரெடி பண்ண சென்ட் ஒர்க் அவுட் ஆகுதான்றதை செக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப அந்த சென்ட் எல்லார் மேலயும் பற்ற மாதிரி பண்ணிடுறாரு. இப்ப இவரு சொல்றத ஊர் மக்கள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த சென்ட் வேலை செய்யுது அப்படின்றது இவருக்கு தெரியுது. இப்ப ஊர் மக்கள்லாம் நான் சொல்றதை தான் கேட்பாங்கன்ற மாதிரி இவன் நக்கல் பண்ணிட்டு இருக்கான். இந்த சீனுவை நம்ம கையாலேயே சாவடிக்கணும்ன்ற மாதிரி ஒரு மலைப்பகுதிக்கு கொண்டு வந்துடுறான். இப்ப சீனுவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். கையெல்லாம் கெட்டப்பட்டிருக்கல, அதனால இவன் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஆனா சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே இந்த சீனு இருக்காரு பாத்தீங்களா, கை கட்டெல்லாம் கஷ்டப்பட்டு கழட்டிடுறாரு. பதிலுக்கு இவன் கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப கூட சரி, இவன் தான் பயங்கரமா சண்டை போடுறான், சீனுவை அடிச்சுக்கிட்டே இருக்கான். இப்ப சீனுக்கு கால்ல பயங்கரமா அடிபட்டுருது. காயப்பட்ட மாதிரி ஒரு இடத்துல விழுந்து கிடக்குறாரு. இவனுமே பக்கத்துல போய் சீனு கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா அதுக்குள்ள இந்த சீனு என்ன பண்றாருன்னா, ஒரு கல் எடுத்து வேகமா அவன் மண்டை கிட்ட தூக்கி போடுறாரு. அவன் மண்டையில பட்டு ரத்தம் பொல பொலன்னு ஊத்திட்டு இருக்கு. கொஞ்சம் கேர்ல அவன் நின்னுட்டு இருக்கான். சோ இவன் கதையை முடிக்கணும்னா நம்ம உயிர் போனாலும் பரவாயில்லன்னு நம்ம முடிவெடுக்கணும். எப்படியாவது இவன் கதையை முடிக்கணும்ன்றதுக்காக சீனு என்ன பண்றாருன்னா, ஓடி அவன் வயிற்றிலேயே முட்டுறாரு. அப்படி முட்டுறது மூலியமா 2 பேருமே அந்த மலையில இருந்து விழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரி அபாஸ் தடுக்கிறதுக்கு பாக்குறான். ஆனா 2 பேருமே மலை உச்சியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இவனை சாவடிக்கணும்னா நம்மளும் சாகணும்ன்றதுக்காக சீனு இந்த மாதிரி செத்துறான் போல. ஸ்டார்டிங்ல இருந்தே சீனு தான் தப்பானவன்ற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனா சீனு இந்த விஷயத்த பண்ணல, அபாஸ் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்றது தான் ட்விஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த ட்விஸ்ட் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த படத்தோட கதை பிடிச்சிருந்ததா இல்லையான்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.